அஸ்ஸலாமு அலைக்கும். தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் செய்தி படிக்கிறேன், கேட்பீராக. சாம்பியன்ஸ் டிராஃபியுடன் ரோஹித் சர்மா, விராட் கோலி ஓய்வா? சுமன் கில் பதில். சாம்பியன்ஸ் டிராஃபி கிரிக்கெட் தொடருடன் கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இருவரும் ஓய்வு பெற உள்ளார்களா என்பது குறித்து அணியின் துணை கேப்டன் சுமன் கில் பேசியுள்ளார். கடந்த மாதம் தொடங்கிய ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி கிரிக்கெட் தொடர் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. துபாயில் நாளை மார்ச் 9 நடைபெறும் இறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் விளையாடுகின்றன. ஒருநாள் போட்டிகளில் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இருவருமே சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். இருப்பினும் சாம்பியன்ஸ் டிராஃபியை இந்திய அணி வென்றால் இவர்கள் இருவரும் ஒருநாள் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வை அறிவித்து விடுவார்களா எனவும், குறைந்தது இருவரில் ஒருவராவது ஓய்வை அறிவிக்க வாய்ப்புள்ளதாக கிரிக்கெட் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. சுமன் கில் கூறியதென்ன? சாம்பியன்ஸ் டிராஃபி தொடருக்கு பிறகு ஒரு நாள் கிரிக்கெட்டிலிருந்து ரோஹித் மற்றும் கோலி ஓய்வை அறிவித்து விடுவார்கள் என கூறப்படும் நிலையில், ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலியின் ஓய்வு குறித்து இந்திய அணியில் எந்த ஒரு ஆலோசனையும் நடைபெறவில்லை என அணியின் துணை கேப்டன் சுமன் கில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் பேசியதாவது: ரோஹித் சர்மா, விராட் கோலி இருவரின் ஓய்வு குறித்து இந்தியா அணியில் தற்போது எந்த ஒரு ஆலோசனையும் மேற்கொள்ளப்படவில்லை. இந்திய அணியின் பேட்டிங் வரிசை வலுவாக உள்ளது. உலகின் தலைசிறந்த தொடக்க ஆட்டக்காரர்களில் ரோஹித் சர்மாவும் ஒருவர். அவர் அணியில் தொடக்க ஆட்டக்காரராக பலம் சேர்க்கிறார். விராட் கோலியின் ஆட்டம் குறித்து சொல்லத் தேவையில்லை. அவர் அந்த அளவுக்கு சிறப்பான ஃபார்மில் இருக்கிறார். அணியில் பின்வரிசை ஆட்டக்காரர்கள் வரை பேட்டிங் வரிசை நன்றாக இருப்பதால் முன் வரிசை ஆட்டக்காரர்கள் அழுத்தமின்றி சுதந்திரமாக விளையாடலாம். இறுதிப் போட்டியில் விளையாட உள்ளதை நினைத்து ஆவலாக உள்ளோம். கடந்த முறை 50 ஓவர் உலகக்கோப்பையை எங்களால் வெல்ல முடியவில்லை. ஆனால் இந்த முறை 50 ஓவர் வடிவில் நடைபெறும் சாம்பியன்ஸ் டிராஃபியை வெல்வதில் உறுதியாக உள்ளோம். பெரிய போட்டிகளில் அழுத்தம் என்பது இருக்கும். ஆனால் எந்த அணி அழுத்தத்தை சரியாக கையாண்டு விளையாடுகிறதோ அந்த அணி கோப்பையை வெல்லும். மற்ற போட்டிகளில் விளையாடியதை போன்று நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியிலும் நாங்கள் விளையாட வேண்டும். துபாயில் 4 போட்டிகளில் விளையாடி சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெற்றுள்ளோம். அதனால் எந்த ஒரு கூடுதல் அழுத்தமும் எங்களுக்கு இல்லை என்றார். நன்றி.
Assalamu alaikum. I am reading a report from India Today. Please listen to it. It is interesting. Annamalai swipe at AIADMK. Parties that rejected BJP now seek alliances. Tamil Nadu BJP chief K. Annamalai took a dig at AIADMK, saying that parties which once distanced themselves from the BJP were now seeking alliances. The BJP leader's statement came just days after the opposition party in Tamil Nadu hinted at keeping alliance options open. In short, Annamalai claimed BJP is now a sought-after ally. AIADMK earlier fueled speculation on future ties. BJP won't drop Dinagaran to accommodate AIADMK. Tamil Nadu BJP President K. Annamalai on Friday claimed that his party's growing influence made it a sought-after ally ahead of the 2026 assembly elections in the state. While he did not name the AIADMK, his remarks came amid speculation about future alliances after its General Secretary Yedapadi K. Palanisamy hinted at keeping options open. Thank you for your listening.